நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, இன்றைய நாளில் சிறியவர்கள் முதல் முதியவர்கள் வரைக்கும் நிறைய நபர்களுக்கு சிறுநீரகத்தில் செயலிழப்பு ஏற்படுதுங்க. அப்போது சிறுநீரக செயலிழப்பில் ஆரம்ப கட்ட அறிகுறியாக தோன்றுறது யூரினில் புரதம் வெளியாகிறதுங்க. யூரினில் புரதம் வெளியாக உடல் மெலிவு ஏற்படுங்க. ரெண்டாவதாக நம்ம பார்க்குறோம், அவங்களுடைய உடலில் இரத்த குறைவு ஏற்படுங்க. மூன்றாவது பார்க்கும்போது அவங்களுக்கு பார்த்திங்கன்னா உடம்பு ரொம்ப சோர்வாக காணப்படுவாங்க. அப்படியேற்பட்ட நபர்களுக்கு நாம் ஏற்கனவே நிறைய வீடியோ பதிவுகளை சொல்லுற மாதிரி நீர்ச்சத்துள்ள காய்கள் என்ன பண்ணுங்க ஃபாலோ பண்ண சொல்லியிருந்தோம். ஒரு சிலருக்கு அந்த யூரின் நிறைய நுர கப்புறதுனால பேட் ஸ்மெல் இருக்கும் அப்படிங்கிறத கூட தெரிவிச்சுக்கிறோம். ரெண்டாவதாக பார்க்குறோம், மூக்கிரட்டை கீரைகளை என்ன பண்ண சொல்லியிருந்தோங்க, பயன்படுத்த சொல்லியிருந்தோம். அப்போ மூக்கிரட்டை கீரை எங்களுக்கு கிடைக்கிறதில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு நமக்கு மருத்துவருடைய ஆலோசனையின்படி கிடைக்கக்கூடிய மூக்கிரட்டை கீரை சாறு, இந்த மூக்கிரட்டை கீரை சாறை காலையில் 50 ml சுடுதண்ணியில் 15 ml அளவுக்கு இதை ஊற்றி நம்ம குடிச்சிட்டு வரும்போது, தொடர்ச்சியாக நீர்ச்சத்துள்ள காய்களை ஃபாலோ பண்ணும்போது நமக்கு யூரினில் போகிற புரதங்கள் ஸ்டாப் ஆகுங்க. அப்போ புரதங்கள் ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு யூரினில் நுர போகாதுங்க. அது மட்டும் இல்லை, யூரின் பேட் ஸ்மெல் வராதுங்க. அவங்க உடல் மெலிவு நீங்கி அவங்க உடல் ஆரோக்கியம் அடைவாங்க அப்படிங்கிறத கூட பார்க்குறோங்க. இதை தொடர்ச்சியாக ஒரு 3 மாதம் அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாங்க, தொடர்ச்சியாக உபயோகப்படுத்திட்டு வரணும். அப்படி உபயோகப்படுத்திட்டு வரும்போது நிறைய நபர்களுக்கு அந்த புரதம் ஸ்டாப் ஆகி அவங்க நார்மல் லைஃபுக்குள்ளே என்ன ஆகிடலாம், போயிடலாம் அப்படிங்கிறத கூட தெரிவிச்சுக்கிறேன் நேயர்களே. அது மாத்திரமில்லை, இந்த மாதிரி ஆரம்ப கட்ட அறிகுறி இருக்கக்கூடிய நபர்கள் இரவு உணவை ஒரு 5:30 மணிலிருந்து 6:30 மணிக்குள்ளே நம்முடைய பாரம்பரிய சிறுதானியங்களில் கஞ்சி எடுக்கலாம். அதே போல் பாரம்பரிய அரிசிகளாக இருக்கக்கூடிய இந்த கைக்குத்தல் அரிசி, மாப்பிளை சம்பா, குதிரைவாளி, கருப்பு கவுனி, காட்டு யானம், இந்த மாதிரி வெரைட்டி ரைஸில் கஞ்சி மாதிரி செஞ்சு அதை பயன்படுத்திட்டு வரலாம். அதோடு கூட இரவு நேரங்களில் நீர்ச்சத்துள்ள காய்கள் ஃபாலோ பண்ணும்போது அவங்களுக்கு உள் உறுப்புகள் ஓய்வு ஏற்பட்டு அவங்களுடைய உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க அப்படிங்கிறத கூட நான் தெரிவிச்சுக்கிறேன் நேயர்களே. அப்போ நீங்கள் கேட்கலாம், இந்த மாதிரி புரதம் லீக் ஆகிற நபர்கள் நான்வெஜ் எடுக்கலாமான்னு சொல்லி. இந்த புரதம் ஸ்டாப் ஆகிற வரைக்கும் நீங்கள் நான்வெஜ் ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது நல்லதுங்க. ஏன்னா நமக்கு புரதத்தன்மை எந்தெந்த உணவுலலாம் இருக்குதோ அந்த உணவுகளை எல்லாம் நம்ம தவிர்த்துட்டு நாம் பார்த்திங்கன்னா நார்மலாக கிடைக்கக்கூடிய நம்முடைய பாசிப்பருப்பு, அதே போல் பார்த்திங்கனாக்கா பச்சை பயிறு, மற்ற பார்த்திங்கன்னா உணவுப் பொருட்களை பயன்படுத்திட்டு வரும்போது அவங்களுக்கு 100% புரதம் லீக்கேஜ் ஸ்டாப் ஆகிட்டு அவங்க சிறுநீரக செயலிழப்புகளை கடந்து செல்லாமல் இந்த ஆரம்ப கட்ட அறிகுறிகளை அவங்கள சரி செஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் மட்டும் பயன்படாமல் அநேகர் பயன்படும்படியாக ஷேர் பண்ணுங்கள். நல்லதை பகிர்ந்து நலமுடன் வாழ்வோம்.